காற்றின இயேசு என் படகிலுண்டு, நிச்சயம் ஒரு நாள் மறுதலிப்பேன் என்று அறிந்தும் அழைத்தவர் அருகிலுண்டு. ஜான் சாப்டர் 21ல பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் பேதுரு தன்னுடைய பழைய வேலையான மீன் பிடிக்கிற தொழிலுக்கே திபேரியா கடலுக்குள்ள போயிருப்பாரு. சில சீஷர்களும் அவர் கூட போயிருப்பாங்க. நைட்டு ஃபுல்லா இவங்க மீன் பிடிச்சு இவங்களுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காது. ஏர்லி மார்னிங்ல இயேசு கிறிஸ்து கடற்கரையில இருந்து அவங்களுக்கு தரிசனமாகி வலையை வீச சொல்லியிருப்பாங்க. அப்போ 153 பெரிய மீன்கள் அகப்பட்டிருக்கும். இந்த தருணத்துலதான் அவங்க உணர்றாங்க கடற்கரையில நிற்கிறது இயேசு கிறிஸ்து அப்படின்னு. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை ஏசப்பா பேதுருவை தன்னுடைய முதல் சீஷனாக அழைக்கும் போது கலிலியா கடல்ல நடத்திருப்பாங்க. இப்போ இவங்களை கடற்கரைக்கு வர சொல்லியிருப்பாரு. வந்த பிறகு இவங்களுக்கு அப்பத்தையும் மீனையும் பிட்டு கொடுத்திருப்பாங்க. அதற்கப்புறம் பேதுருவை பார்த்து ஏசப்பா கேட்டிருப்பாரு, டு யூ லவ் மீ அமாங் தீஸ், இவர்களை காட்டிலும் நீ அதிகமாக என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு 3 முறை கேட்டிருப்பாரு. 3 முறையும் பேதுரு ஆமா ஆண்டவர், அது உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒவ்வொரு முறையும் அவர் பதில் சொல்லும் போதும் பேதுருவை பார்த்து கர்த்தர் சொல்லியிருப்பாரு, என் ஆடுகளை நீ மீட்பாயாக அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 3 முறை மறுதளித்த பேதுரு வாயாலே 3 முறை நான் உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்ல வச்சிருப்பாங்க. 3 முறை மறுதளித்த பேதுரு தான் அவருடைய முதல் பிரசங்கத்துல 3000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தியிருப்பாங்க. அவருடைய பர்பஸ் ஆஃப் காலிங்கே அவர் மறந்துட்டு அவருடைய பழைய வேலையை நோக்கி அவர் போனதுனால, நான் உன்னை எதுக்காக அழைச்சேன் அப்படிங்கிறத நினைப்பூட்டும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த இன்சிடென்ட்டை நடத்தியிருப்பாரு. இப்படிதான் உங்களோட வாழ்க்கையிலையும் கூட நீங்க கர்த்தர் எதுக்காக உங்களை அழைச்சார் அப்படிங்கிறத மறந்துட்டு உங்களுடைய பழைய வாழ்க்கையை நோக்கி நீங்க போயிருப்பீங்க, இல்லை உலக வாழ்க்கையை நோக்கி நீங்க போயிருப்பீங்க அப்படின்னா, நவ் இட்ஸ் அ கால் ஃபார் யூ, கம் பேக் டு ஜீசஸ் கிரைஸ்ட். உங்களோட அழைப்பை தேடி நீங்க மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவிடத்துல வருவீங்கன்னா he will restore you. God bless you.